நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. அருணா, என்ன கோலம் இது? இனிமே எனக்கு உன் பணமும் வேண்டாம், உன் பங்களாவும் வேண்டாம், உன் பாவமும் வேண்டாம். என் சர்டிபிகேட் கூட நான் எடுத்துட்டு போல. சிந்தாமணி மகளை இங்கே விட்டுட்டு பிரேமோட பொண்டாட்டியா வெளியே போறேன். வாங்க பிரேம் போலாம். அருணா வாங்க. அருணா, அப்புறம் உங்க அம்மாவை போய் பாத்தீங்களா? இல்ல ஜெயந்தி, இந்த நிலைமையில அங்க போறது சரின்னு எனக்கு தோணல. ஏன்? இல்ல, இப்போ நான் சிந்தாமணி கிட்ட வசந்தா நடிக்கிறேன், அவளை என்ன முழுசா நம்புறா. இப்போ நான் அங்க போனா வசந்தியா அங்க போனாங்கிற சந்தேகம் வரும். அப்புறம் அந்த சந்தேகத்தால எல்லாருக்கும் ஆபத்து. ராஜா சொல்றது சரிதாம்மா. அவன் இப்ப கிராமத்துக்கு போக வேண்டாம். ராஜா வசந்தா நடிக்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவங்க போனா தேவையில்லாத குழப்பம்லாம் வருமா? சரி, சிந்தாமணியோட அக்கிரமங்களுக்கு நம்ம ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ராஜா, சிந்தாமணி மேல உள்ள குற்றங்கள் எல்லாம் ஆதாரத்தோட சேகரிச்சு கேஸ் போடலான்னு இருக்கும். அதான் அவன் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேனே. அதுதான் முக்கிய ஆதாரமே. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதானே? இல்ல ராஜா, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. கேஸ் போடணும்னா வசந்த் நமக்கு வேணும். அதான் இருக்கிறேன். என்ன ராஜா பேசுறீங்க? சிந்தாமணி கிட்ட இருந்து உண்மையா வரவழைக்க வேணா, நீங்க வசந்தா நடிக்கலாம். ஆனா கோர்ட்ல நீங்க தான் வசந்தன்னு கூண்ல ஏற முடியுமா? ஏன் முடியாது? ராஜா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? வசந்தா நீ கோர்ட்ல ஏற முடியாதுப்பா. ஆள் மாறாட்டத்துக்கு ஈபிகோல என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை கிடைக்க போகுது? நீங்க ஆள் மாறாட்டத்தை பத்தி பேசுறீங்க. யமுனாவை கொலை பண்ணதுக்கு எனக்கு மரண தண்டனையே கிடைக்க போகுது. ஆள் மாறாட்டத்துக்காக மறுபடியும் அந்த தூக்கில் தொங்க விட போறாங்களா என்ன? குற்றம் தான் வாழ்க்கைன்னு ஒரு காலத்துல இருந்தேன், ஆனா இப்ப தெரிஞ்சிருக்கேன். சிந்தாமணி கிட்ட மட்டும் நான் வசந்தா நடிச்சா பத்தாது. வெளி உலகமோ நான் தான் வசந்தன் நம்பணும். அப்பதான் உண்மை வெளியே வரும். சட்டத்தை ஏமாத்துறது குற்றம் தான், ஆனா குற்றமே செஞ்சுட்டு இருக்கிற சிந்தாமணி சந்தோஷமா வெளில இருக்கா. ஒரு பாவமா அறியாத விசாலமா இறந்து போயிட்டாங்க. ஏன் ஏன் எந்த தர்மத்தாலையும் அவங்கள காப்பாற்ற முடியல? சொல்லுங்க. விதிப்பா, விதி. நாம என்ன செய்ய முடியும்? என்னை பெற்ற அம்மாவை கூட நான் மதிச்சதில்லை. விசாலம்மா மனசை கூட எத்தனையோ தடவை நான் நோகடிச்சிருக்கேன். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க என் மேல பாசம் தான் காட்டினாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கும்போது தான் என்னால தாங்கிக்க முடியல. ஆமா ராஜா, அத்தியோட இழப்ப யாராலையும் ஈடு செய்ய முடியாது. நானும் அந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். இந்த குடும்பத்துக்கு நான் சில கடமைகளை செய்ய வேண்டியிருக்கு. நீங்க சிந்தாமணி மேல கேஸ் போடுங்க. நான் கோர்ட்டுக்கு வசந்தாவை வந்து உண்மைகள் எல்லாம் ஆதாரத்தோட தரேன். நீ சொன்னது ஒண்ணு எனக்கு தப்பா படல. ஒருவேளை நீ கோர்ட்ல வந்து சாட்சி சொன்ன கேஸ்ல கூட நிறைய திருப்பம் ஏற்படலாம்பா. சதியை சதியால தான் முறியடிக்கணும். அதர்மத்தை அதோட வழியில தான் போய் ஜெயிக்க முடியும். சரி ராஜா, நாம போய் வக்கீல் கல்யாணியை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணுவோம். அம்மா, நான் கல்யாணியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மாமா. பாருங்க பாப்பா.
அருணா, நீ உன் வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா இருந்தவ. என்னால தானே உன் சந்தோஷம்லாம் போச்சு. உண்மையிலேயே இப்பதாங்க நான் சந்தோஷமா இருக்கேன். இல்ல அருணா, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீ இப்படிலாம் சொல்ற. உன் கழுத்துல, காதுல, கையில எவ்வளவு நகை போட்டுக்கிட்டு இருப்ப. இப்படி எதுவும் இல்லாம உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு அருணா. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. எங்க நான் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்ததுல உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? அருணா, நான் உன்னை காதலிக்கல. நீ தான் என்ன விரட்டி விரட்டி ஐ லவ் யூன்னு சொன்ன. நான் உன் சொத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா உனக்கு முன்னாடி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த உண்மைய இப்ப நான் சொல்லட்டுமா? என்னங்க அது? நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன போதே நானும் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். பின் எதுக்கு நீங்க என்கிட்ட சொல்லல? என்ன காதலிக்காத மாதிரி எதுக்கு நடிச்சீங்க? நீ ஏழை பொண்ணா இருந்திருந்தா நானும் உன்னை காதலிக்கிறேன்னு முதல்லயே சொல்லியிருப்பேன். நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்ததுனால்தான் நான் முதல்ல சொல்லல. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் உன்னை காதலிக்கிறேன்னு நீ என்ன தப்பா நினைச்சிட கூடாது பாரு. அதுக்காகத்தான் அருணா, நான் விரும்பினது உன்னைத்தான் அருணா, உன் சொத்தை இல்ல. ஏதோ ஒரு வேகத்துல நான் உங்களை காதலிச்சுனே தவிர இத்தனை நாளா நான் உங்களை புரிஞ்சுக்காமே வாழ்ந்துட்டேன். இப்பதாங்க நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அருணா, நீ என்ன நெருங்கி வரும்போது நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அருணா. நம்ம காதல்ல 2 இதயங்கள் கலந்ததே தவிர எந்த சுயநலமும் கலக்கல. அந்த காதல் நம்ம 2 பேரையும் வாழ வைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. சரி அருணா, நீ அந்த மாளிகையை விட்டுட்டு இப்ப என் கூட வந்துட்ட. உன்னை எங்க கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு தெரியலம்மா. குடிசையில வாழ்ந்தா கூட பரவாயில்ல, நான் உங்க கூட இருக்கணும். அதாங்க எனக்கு வேணும். அருணா, என் தங்க ஜெயந்தி வீட்டுக்கு போயிடலாம். ஒரு வாரம் அங்க தங்கிக்கலாம். அதுக்குள்ள நான் எங்கேயாவது வீடு பார்த்துறேன். அண்ணிய ஆரம்பத்துல நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அவங்க முகத்துல முழிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குங்க. இல்ல அருணா, ஜெயந்தி அதையெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்க மாட்டா. வா போலாம். கல்யாணி, ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்கு தான் ராஜாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. ராஜா, நீயே சொல்லுப்பா. சிந்தாமணி மேல யாரெல்லாம் கேஸ் போட போறா? திருப்பதி சார், வசந்த், அருணா, இவங்க 3 பேர் தான் கேஸ் போட போறாங்க. வசந்த் இல்லாததுனால வசந்துடைய மனைவி ஜெயந்தி தான் கேஸ் போட போறாங்க. அவங்களுக்கு பதிலா வசந்தே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கேஸ்க்கு பலமாவும் இருக்கும். ஆனா வசந்த் எங்க இருக்காருன்னு தெரியலையே. ஏன் நான் வசந்தா வந்து நின்னா கோர்ட் ஒத்துக்காதா? ராஜா, இதை பாருங்க, சிந்தாமணி மறுத்தாதான் உண்டு. அவங்கள நான் வசந்தை நம்பும்போது நான் ஏன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது? யார் என்ன எதுக்கு போறாங்க? நோ, நீதிமன்றத்துல ஆள் மாறாட்டம். ஆஸ் எ லாயரா நான் இதை ஒத்துக்க மாட்டேன். மேடம், உங்களை மீறி நான் கோர்ட் படி ஏற போறதில்ல. ஆனா விசால் அம்மாவை கொலை பண்ணது சிந்தாமணி தாங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். சிந்தாமணியை உங்க சட்டமும் காவலும் ஏன் விட்டு வச்சிருக்கு சொல்லுங்க? அது வந்து மேடம், 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இதுதானே உங்க பிரின்சிபல்? நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா எந்த நிரபராதி தண்டிக்கப்பட்டிருக்காங்க? விசால அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க நிரபராதி இல்ல? அவங்க கொலை செய்யப்படல? அவங்கள கொலை செஞ்ச சிந்தாமணிக்கு உங்க சட்டம் என்ன தண்டனை கொடுத்துச்சு? ராஜா, உனக்கு சட்டத்தை பத்தி என்ன தெரியும்? இது பாருங்க, எனக்கு சட்டம் தெரியாது, ஈபிகோனா என்னன்னு தெரியாது. ஆனா என் இதயத்துல இருந்து வரது நியாயமான கோவம். அதுக்கு உங்க சட்டத்துல பதில் இருக்கா? சிந்தாமணி மாதிரி தப்பிச்சு ஓடுறதுக்கு நான் ஒன்றும் சுயநலவாதி கிடையாது. உண்மையை நீதியம் கிடைச்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். ராஜா, இப்ப நீங்க திருந்தினவரா இருக்கலாம். வசந்துடைய சாயல் இருக்கிறதுனால உங்களை கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்கு as a லாயரா எனக்கு உடன்பாடு கிடையாது. உங்க கோபம் நியாயமானதுதான். சிந்தாமணிங்கிற தீய சக்தியை அழிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரொம்ப நன்றி மேடம். திருப்பதி சார், ராஜா சொன்னதே நான் மனசுல வச்சிட்டு இருக்கேன். எதை எப்ப செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. போகலாம் ராஜா.
ஜெயந்தி, வாண்ணா, வாங்க நீ. அண்ணி, என்ன நீ இது? குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. நான் எங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அண்ணி. இனிமே எனக்கு எல்லாமே நீங்களும் உங்க அண்ணனும் தான். இனிமே இதுதான் நீ உங்க வீடு. நீங்களும் அண்ணனும் இங்கேயே இருக்கலாம். நான் உங்களை நல்லா வச்சு பாத்துக்கிறேன். நான் மனசு நொந்து போய் வந்த நேரத்துல ஒரு தாய் மாதிரி என்ன ஆதரிச்சு பேசுனீங்க. ஆனா நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கலையே. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அண்ணி, அதெல்லாம் விடுங்க. நான் எப்பவும் மறந்துட்டேன். இப்போ நீங்க அமைதியா இருக்கணும். உங்க குடும்பம் எவ்வளவோ சந்தோஷமா இருந்துச்சு. என்னால தானே உங்களுக்கு அமைதியே இல்லாம போயிடுச்சு. அதெல்லாம் ஏன் நீ இப்ப பேசிக்கிட்ட? இல்ல அண்ணி, எனக்கு கஷ்டம் வரும்போது தான் மத்தவங்க கஷ்டத்தை நினைக்க தோணுது. இன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட பெத்து கொடுக்க முடியாம மலடியா நிக்கிறேன். அதுக்கு நான் செஞ்ச பாவம் தானே காரணம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு செய்யலையே. தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். உங்களெல்லாம் நான் படுத்துற பாட்டுக்கு நான் இப்ப அனுபவிக்கிறேன். அண்ணி, இந்த உலகத்துல தப்பே செய்யாதவங்க யாரு இருக்காங்க சொல்லுங்க? நீங்க இப்பதான் அண்ணனை முழுசா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க இப்பதான் வாழவே ஆரம்பிக்க போறீங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஜெயந்தி, அருணா இங்க இருக்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையம்மா. நீ இப்படி கேட்கறது தானே எனக்கு கஷ்டமா இருக்கு. அருணா ஒரு வாரத்துக்கு இந்த வீட்லயே இருக்கட்டும்மா. நான் அதுக்குள்ள வேற வீடு பாத்துறேன். சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசாதண்ணா. அண்ணி கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும். நீ இப்போதைக்கு எந்த வீடும் பார்க்க தேவையில்ல. முதல்ல உன் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நீ தனியா போறத பத்தி யோசிக்கலாம். நீங்க உள்ள வாங்க அண்ணி. பானு, உன்னை பத்திரமா உங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டா எனக்கு ஒரு பொறுப்பு தீர்ந்த மாதிரி. அன்னைக்கு பணத்துக்காக தான் உன்னை வர சொன்னேன். ஆனா இப்போ தெரிஞ்சிருக்கேம்மா, என்னால பாதிக்கப்பட்டவங்கள வாழ வைக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். நான் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடணும். அன்னைக்கு உன்னை வர சொன்ன ராஜா செத்து போயிட்டாமா. இன்னைக்கு உன் முன்னாடி நிற்கிறது புது ராஜா. நீங்க தெரிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உங்களை தான் நான் மனப்பூர்வமா காதலிச்சிட்டு இருக்கேன். இப்ப கூட சொல்றேனே, உங்களை தவிர என் மனசுல வேற யாருமே இல்ல. என்ன சொல்ற பானு? நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணவன். அதுக்காக பழிய சுமக்கிறவன் பிரேம். அவன் போலீஸ்ல பிடிபட்டா தூக்குல தொங்க வேண்டியிருக்கும். நான் செஞ்ச குற்றத்துக்காக ஒரு நிரபராதி தண்டனை அனுபவிக்கிறது தப்பு. நான் செஞ்ச பாவத்துக்கு நானே பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கேன். என் கடமை முடிஞ்சதும் நானே போய் போலீஸ்ல சரண்டர் ஆகிறேன். ராஜா, என் சாவு சட்டத்தால தான் நிறைவேற போகுது பானு. உயிரை விட போறவன் ஒருத்தன் கூட நீ வாழணும்னு ஆசைப்படுறியா? அழாத பானு, நான் சொல்றது கேளு. நீ ஒன்றும் உடல் ரீதியாக கெட்டு போலியே. ஒருத்தனை மனசார விரும்பியிருக்க. நம்ம விரும்புகிறவங்க நமக்கு கிடைக்கலங்கும் போது மனசை மாற்றிக்கிறது தாமா நல்லது. உங்கள் அப்பா பார்த்து வைக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருமா. தம்பி, சார், நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே உங்கள் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான்ப்பா இருந்தேன். தம்பி, நாளைக்கே சட்டம் உன்னை நிரபராதின்னு விடுவிச்சா என் வீட்டு வாசக்கதவு உனக்காக திறந்தே இருக்கும்பா. என் பொண்ணு பானு உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. சார், வீணா மனசில் கற்பனை எல்லாம் வளர்த்துக்காதீங்க. ஒரு நல்ல பையனை பார்த்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் வரேன்.
சிந்தாமணியோட அட்டகாசத்தை அவங்க பொண்ணாலேயே தாங்கிக்க முடியல ராஜா. இப்போ அண்ணி இங்கதான் இருக்காங்க. அருணா போனதை பற்றி நான் சிந்தாமணி கிட்ட விசாரித்தேன். ஆனால் அவன் போனதை பற்றி அவள் கவலைப்படவே இல்லை. யார் போனால் என்ன அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கா. என் புருஷன் அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தார் ராஜா. அம்மா அம்மான்னு உயிரே விடுவாரு. அப்படிப்பட்டவரையே ஆளு வச்சு அடிச்சு ஆத்துல தூக்கி போட்டவங்க தான் அவங்க. ஜெயந்தி, நந்தினி எடுக்க போகிற ஆக்ஷனில் சிந்தாமணி மொத்தமாக தெருவுக்கு வந்துட போகிறான். அப்போ கூட அவங்க திருந்த மாட்டாங்க ராஜா. நானே தெரிஞ்சுட்டேனே. நீங்க பிறப்பால நல்லவரா இருந்திருக்கணும். நடுவுல ஏற்பட்ட சகவாசத்தால தான் உங்க மனசு இப்படி மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா சிந்தாமணி அப்படி இல்ல ராஜா. பிறக்கும் போதே அவங்க கிரிமினலா தான் பிறந்திருப்பாங்க. அந்த எண்ணத்தை என்னைக்குமே அவங்க கிட்ட இருந்து மாத்தவே முடியாது. ஜெயந்தி, சிந்தாமணியோட நிலைமை கீழே இறங்குனதுக்கு அப்புறமாவது வசந்த பற்றின உண்மைகள் தெரியுதான்னு பார்ப்போம். எப்படியும் நான் வசத்தை கண்டுபிடிக்காம இருக்க மாட்டேன்.